வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், டெய்லி சர்வீஸ் வீடியோவில் இன்றைக்கி நம்ம இந்த ரெட்மி நோட் 9க்கு கேமரா லென்ஸ் மாற்ற போகிறோம். பாருங்கள் எப்படி டேமேஜ் ஆகிருக்குன்னு பாருங்கள். இதில் வந்து கேமரா ஆன் பண்ணால் வெள்ளையாக தெரியும், மற்றபடி ஒன்றும் தெரியாது அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்க. இது ரொம்ப டேமேஜ் ஆகிருக்கு. ஸோ இதை நம்ம எடுத்து பார்க்கலாம் வருதா அப்படின்னு. வரலைன்னா ப்ளோயர் வச்சு தான் நம்ம இதை எடுக்க வேண்டியது இருக்கும். எடுத்து ட்ரை பண்ணி பார்த்துட்டேன், வரல. அதனால் நம்ம இதை ப்ளோயர் வச்சு எடுத்துருவோம். ஏன் அப்படின்னா கேமராவுக்கு எதுவும் டேமேஜ் ஆகிடக்கூடாது. ஸோ ப்ளோயரில் ஹீட் பண்ணி நம்ம இந்த லென்ஸை தனியாக எடுத்துக்கலாம். ஹீட் பண்ணோம் அப்படின்னா மேக்ஸிமம் தானாகவே வந்துடும். ஏன் அப்படின்னா அந்த கம்மெல்லாம் மெல்ட் ஆயிரும். அதனால் சைடில் வச்சு ஹீட் பண்ணாலே போதும். கேமராவுக்கு எதுவும் டேமேஜ் ஆகாமல் சுற்றியுமே ஹீட் பண்ணிவிட்டு நம்ம அந்த லென்ஸை எடுத்து பார்ப்போம் வருதா அப்படின்னு. அவ்வளோதான், தேவையான அளவு நம்ம ஹீட் பண்ணிட்டோம். இப்போது அந்த லென்ஸை எடுக்கலாம் பாருங்கள். இந்த மாதிரி ட்வீசர் வச்சு சும்மா லைட்டாக தின்னாலே போதும். நம்ம ஹீட் பண்ணியிருக்கிறதுனால மெல்ட் ஆகிருக்கும், கம்மெல்லாம் மெல்ட் ஆகிருக்கும். பாருங்கள் எவ்வளோ சிம்பிளாக எடுத்துட்டோம் அப்படின்னு. ரொம்ப இறுக்கமாக பிடிச்சிருந்துச்சி. நம்ம இப்போது அந்த ப்ளோயர் போட்டதுனால ரொம்ப இது ஈஸியாக வந்துட்டு. இப்போ அதை சுற்றி கம் போட்டு தான் அதை ஒட்டியிருப்பாங்க. ஸோ அதை நல்லா க்ளீன் பண்ணிடுங்க. இப்போ கேமரா ஆன் பண்ணி செக் பண்ணிக்கிட்டேன், நல்லா இருக்கா அப்படின்னு பாருங்கள். அந்த லென்ஸ் வந்து உடஞ்சி அந்த கேமரா மேலே இருக்க போய் தான் ஒன்றுமே அவங்களுக்கு தெரியலை. இப்போ பாருங்கள் எவ்வளோ தெளிவாக இருக்குது அப்படின்னு. அவ்வளோதான், கேமராவை நம்ம இப்போ செக் பண்ணிட்டோம். இப்போ ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணிட வேண்டியதான். சுற்றி இருக்க கம்மு எல்லாத்தையும் நான் க்ளீன் பண்ணிட்டேன். நீங்கள் ஒரு ஓப்பனர் வச்சு சும்மா எடுத்தீங்க அப்படின்னாலே வந்துடும். கேமராவில் இருக்க டஸ்ட் எல்லாத்தையும் இந்த மாதிரி ஒரு பட்ஸை வச்சு க்ளீன் பண்ணிடுங்க. க்ளீனிங்க்கு நம்ம ஐபி யூஸ் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா இந்த இடத்துல வேண்டாம். பாருங்கள், நான் கொஞ்சம் தண்ணி எடுத்திருக்கேன். இந்த பட்ஸை ரொம்ப லேசாக அந்த தண்ணியில் படுற மாதிரி வச்சு இருக்க தண்ணியை எடுத்துட்டு அதுக்கப்புறம் நான் கேமராவில் இருக்க தூசியை எடுக்கேன். ஏன் அப்படின்னா நம்ம வெறும் பட்ஸை வச்சு அந்த டஸ்ட்டெல்லாம் எடுத்துடலான்னு பார்த்தாலும் அது அந்த பக்கம் இந்த பக்கம் தான் போகுமே தவிர தனியாக வராது. இந்த மாதிரி ஏதாவது லிக்விட் வச்சு அந்த டஸ்ட்டை எடுத்தோம் அப்படின்னா ஈஸியாக வந்துடும். ஸோ தண்ணி வந்து பட்டும் படாத மாதிரி எடுத்து அந்த கேமரா ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணிடுங்க. க்ளீன் பண்ணிவிட்டு நார்மலாக ஒரு பட்ஸை வச்சு திரும்ப ஒரு வாட்டி க்ளீன் பண்ணிட்டீங்க அப்படின்னா கேமரா பழைய மாதிரி வந்துடும். கேமரா டேமேஜ் ஆகிருந்தால் நீங்கள் கேமரா மாற்றணும். இந்த மாதிரி லென்ஸு மட்டும் டேமேஜ் ஆகிருக்கு அப்படின்னா நீங்கள் லென்ஸை மாற்றினாலே போதும், கேமரா கிளாரிட்டி கொஞ்சம் நல்லா வந்துடும். இது இந்த மாடலுக்கு மட்டும்தான் லென்ஸ் கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா இல்லை. மொபைலில் எல்லா மாடல் கேமரா லென்ஸுமே இருக்கும் மார்க்கெட்டில். நீங்கள் கேட்டீங்க உங்களுக்கு தேவையானது வேணும் அப்படின்னா நீங்கள் எடுத்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், நம்ம கேமரா லென்ஸ் வாங்கியாச்சு. இப்போது இதை வந்து நம்ம போர்டோட ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு கொஞ்சம் கம்மு வந்து ரொம்ப சைடில் லேஸாக நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா போதும். ஏன் அப்படின்னா கேமரா இருக்குது உள்ளே போயிட்டு அப்படின்னா மொத்தத்துக்கு கேமரா நம்ம க்ளீன் பண்ணி போடணும். அதை எடுத்தாலும் எடுக்கும், இல்லைன்னா ஏதாவது ப்ளர் ஆயிரும், அந்த குவாலிட்டி வந்து மிஸ் ஆயிரும். ஸோ சைடில் போடுங்க. சென்டரில் இடம் கொடுத்துருக்காங்க பாருங்கள், அதில் ஒரு ப்ளஸ் மாதிரி நீங்கள் கம் அப்ளை பண்ணிட்டு லென்ஸ் எடுத்து அப்படியே ஃபிக்ஸ் பண்ண வேண்டியதான். லென்ஸில் பாருங்கள் ரவுண்டு கொடுத்துருக்காங்க. பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா அதை எங்கே வச்சு எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும்னு போட்டிருக்காங்க. தெரியுதா உங்களுக்கு? அந்த அம்புக்குறி தெரியுதான்னு பாருங்கள். இது மேல் வாக்கில் போட்டிருக்காங்க. ஸோ இப்படி வச்சு நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட வேண்டியதான்.
அந்த ரிங் வந்து நமக்கு வெளியில் தெரியுற மாதிரி வச்சு இதை ஃபிக்ஸ் பண்ணாலே போதும், நமக்கு கேமரா லென்ஸ் வந்து ரெடி ஆயிரும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த மாடலுக்கு நம்ம கேமரா லென்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இதே மெத்தடில் தான் எல்லா மொபைல் மாடலுக்கும் நம்ம கேமரா லென்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணுவோம். நீங்கள் மொபைல் சர்வீஸ் ட்ரைனிங் வந்து ஃப்ரீயாக கற்றுக்கிடணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மொபைல் சர்வீஸ் மட்டும் இல்லை, ஆம்பிளிஃபையர், ஹோம் அப்ளையன்ஸ் சர்வீஸ் எல்லாம் கற்றுக்கிடணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.